ட்ராப் ஷிப்பிங் செய்கிறேன்னு சொன்னால் மணி இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், டூல்ஸுகளுக்கு சில நேரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்க்கெட்டிங்குக்கு சில நேரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்வென்டரிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவை. அதுதான் இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் ஃபுல் கான்செப்ட். முதலாவது ட்ராப் ஷிப்பிங்னா என்னென்னு சொல்கிறேன். ட்ராப் ஷிப்பிங்னு சொன்னால் இப்போ விலை குறைய இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் நீச்சில் விலை குறைய இருக்கிற ப்ராடக்டை கண்டுபிடிச்சி அந்த ப்ராடக்டை உங்களோட வெப்சைட்டில் அப்படி இல்லைன்னு சொன்னால் அமேசான், ஈபே போன்ற மார்க்கெட் பிளேஸில் அந்த ப்ராடக்ட் உங்களோடன்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட் பண்ணி யாராவது அந்த ப்ராடக்டை வாங்குவாங்கன்னு சொன்னால், ஓகே, நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணக்குள்ளே அந்த விலை குறைஞ்சிருக்கிற ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று வச்சு தான் மார்க்கெட் பண்ணுவீங்க. அதே விலைக்கு போகிறோன்னா நீங்கள் அப்படி மார்க்கெட் பண்ண தேவையில்ல. உதாரணத்துக்கு இப்போ ஏங்குற ப்ராடக்ட் ஒன்று நல்ல கேர்ள் இருக்குது மார்க்கெட்டில், ஆனால் அந்த ஏங்குற ப்ராடக்ட்டை ஒரு சப்ளையர் ஒன்றுகிட்ட நீங்கள் கண்டுபிடிக்கிங்க, நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு அவர் தாரத்துக்கு ரெடியாக இருக்கார். அவர் உதாரணத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை $10 தாரத்துக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் விலை $30 போயிட்டுருக்கு. இப்போ பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சிங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிஞ்சால விற்றீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு $20 நிற்கும். ஓகே, அதுக்கு இடையில் வர செலவுகள் இருக்குது. பட் $20க்கு அதாவது $10 வாங்கி $30 $20 உள்ளுக்கு மார்ஜின் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்று உங்களோட வெப்சைட்டில் போட்டு, ஓகே, அந்த ப்ராடக்ட் பயங்கர ப்ராடக்ட் ஒன்று இருக்க டிஸ்கிரிப்ஷன் அது இது என்ன இது பெனிஃபிட் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட வெப்சைட் ஒன்றில் போட்டு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டிங்கு நீங்கள் $10 செலவழிக்கிங்க. ஓகே, ஒரு கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்கு நீங்கள் $10 செலவழிக்கிங்கன்னா ப்ராடக்ட் ப்ரைஸ் $10 உங்களோட செலவு, நீங்கள் விற்கிங்க $30னா $10 லாபம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்டிங் கட்டாயம் செலவழிக்கணும். ப்ளஸ் நீங்கள் அந்த வெப்சைட் உருவாக்குறதுக்கு சில நேரம் ஃப்ரீ, சில நேரம் ஃப்ரீ சர்வீஸ்களும் இருக்குது. ஸோ வெப்சைட் உருவாக்குறது இதுன்னு சொல்லி செலவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக உங்களோட வெப்சைட்டில் விடக்குள்ள நீங்கள் பணம் செலுத்தி தான் ஆகணும். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே ஏங்குற ப்ராடக்டை நீங்கள் பார்க்கிங்க ஈபேயில் இல்லாட்டி அமேசானில் அதே ஏங்குற ப்ராடக்ட் $20க்கு சேல் ஆகுதுன்ட்டு பார்க்கிங்க. ஓகே, ஸோ $20க்கு சேல் ஆகுதுன்னு பார்ப்பீங்கன்னா நீங்கள் அதை ஈபேயிலோ அமேசானில் நீங்கள் இது செய்யலாம், லிஸ்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ணுறது 100% ஃப்ரீ தான். இப்போ அதில் நிறைய டிராஃபிக் இருக்கும். அப்போ அதிலேருந்து யார் வாங்குவார்னா நீங்கள் வாங்கி விற்க தேவையில்ல. ஓகே, அவர் இப்போ ஒரு ஆள் வாங்கி உங்களோட ப்ராடக்ட் $20 அமேசானில் ஈபேலோ லைக் உங்களோட வெப்சைட்டில் எங்கேயோ ஒரு ஆள் வாங்குறேன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார், பேமெண்ட் பண்ணுவார். பேமெண்ட் பண்ணோன்னா அந்த பேமெண்ட் உங்கள்கிட்ட வரும். அவரோட பேர், டீட்டெயில்ஸ், அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வரும். நீங்கள் என்ன செய்யணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து கொண்டு போய் உண்மையான ஆளுக்கு அது அவர் உங்களுக்கு $30 பே பண்ணி பண்ணோன்னா அந்த $30 $10 நீங்கள் வச்சுட்டு நீங்கள் $10 அந்த ப்ராடக்ட் அந்த $10 அவர்கிட்ட இருந்து வாங்கி ஷிப்மெண்ட் அட்ரஸை நீங்கள் உங்களோட ஷிப்மெண்ட் அட்ரஸ் கொடுக்காம யார் உங்கள்கிட்ட வாங்கினாரோ அவரோட ஷிப்மெண்ட் அட்ரஸ் கொடுத்தா சப்ளையர் இருந்து டிரெக்டாக அந்த வாங்கின ஆளுக்கே போயிடும். ஸோ இதுதான் இந்த ட்ராப் ஷிப்பிங் கன்செப்ட். இதில் இப்போ நீங்கள் ஈபே அமேசானில் போடக்குள்ள என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அதில் பெரிய அளவில் காம்படிஷன் இல்லாத ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்கள் பயங்கரமாக ரிசர்ச் ஒன்று செய்யணும். ஏன்டா அநேகமாக ஈபே அமேசானில் இப்போ $10 கிடைக்கிற ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் 10.5 10.6 இல்லாட்டி சில நேரம் $9 கூட ஈபே அமேசானில் விற்பாங்க. அதுவும் எத்தனை பேர் விற்பாங்கன்னா நூற்றுக்கணக்கில் ஆக்கள் விற்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் $10 வாங்கி $10.1 விற்கிறதுக்கு போய் நிற்பீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் சரியாக காணாமல் இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களோட ஸ்டோரில் போட்டு விற்கக்குள்ள நீங்கள் எவ்வளோக்கு வேணா விற்கலாம். ஏன்டா அவர்கிட்ட காம்படிஷன் இல்லை. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பயங்கரமாக செலவழிக்கணும். ஆனால் அமேசான் ஈபேயில் போடக்குள்ள நிறைய பேர் அதே விஷயத்தை செய்வாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும்னா பயங்கர கஷ்டம். அடுத்தது ஆல்ரெடி அவங்க விற்கிறாங்களுக்கு பயங்கரமான ரேட்டிங் சாமான்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப போய் வாங்கக்குள்ள ரேட்டிங் கூடுதலாக இருக்கிற ப்ராடக்ட் தான் வாங்குவோம். அடுத்து அமேசான் ஈபே போன்ற மார்க்கெட் பிளேஸஸும் ரேட்டிங் கூட இருக்கிற ப்ராடக்ட் தான் டொப்பில் காட்டும். உங்களோட லிஸ்டிங் டொப்பில் வர்றது சரியான கஷ்டம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டூல்ஸுக்கும் பெருசாக செலவழிக்க தேவையில்லை, இதுக்கும் செலவழிக்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் சம்டைம் மார்க்கெட்டிங்கும் செலவழிக்க தேவையில்ல, அதாவது ஈபே அமேசானில் விற்கக்குள்ள. ஆனால் நீங்கள் இதுகளுக்கு செலவழிக்கணும். சில நேரம் நீங்கள் விரும்பினா நீங்கள் அந்த பெஸ்ட்டான இது ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டூல்ஸ்கள் இருக்குது. ஓகே, அந்த டூல்ஸ்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் சாமான்களுக்கு. ஓகே, அப்படி அதுக்கும் செலவழிக்கணும்னா நீங்கள் 100% ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்யலாம். நீங்கள் பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து லோ காம்படிஷனில் கண்டுபிடிச்சி அதை ஈபே மார்க்கெட் பிளேஸில் உங்களால் சேல் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி ரேர். பட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள வாரத்துக்கு முதல்ல கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முதல் நானும் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணினேன். ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணி நான் என் ப்ரைவேட் ஃபேஸ்புக்கில் ஷாப் மாதிரி போட்டு, ஓகே, ஷாப்பிஃபை மூடாக ஃபேஸ்புக்கில் ஷாப் கொண்டு போட்டு அதில் வாட்ச் சேல் பண்ணினேன். அதுக்கு முதல் ஷாப்பிஃபைல திறக்கிறதுக்கு முதல் ஈபேயில் லிஸ்ட் பண்ணி ஈபேயில் வாட்சுக்கு தான் எனக்கு முதல்ல சேல் பண்ணிக்கி அதோட தான் நான் வாட்சில் இன்ட்ரெஸ்ட் ஆகி
வாட்சுக்கு ஒரு ஷாப் திறந்தேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாம் பயங்கர குறவு. அதுக்கு பிறகு அதை விட்டுட்டேன் நான். ஓகே, ட்ராப் ஷிப்பிங் எனக்கு செட் ஆகலை. அதுக்காக ட்ராப் ஷிப்பிங் எல்லாரும் செட் ஆக மாட்டீங்கன்னா இல்லை, எனக்கு செட் ஆகலை. அதுக்கு பிறகு தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்தேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதோட கூட அஃபிலியேட் மார்க்கெட்டில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தானே ட்ராப் ஷிப்பிங் 100% ஃப்ரீயாக செய்யலாமான்னுட்டா செய்யலாம். நீங்கள் பெஸ்ட்டான லோ காம்படிஷன் ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா செய்யலாம். ஆனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பயங்கர குறைவு. நீங்கள் $10 ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி $10 விற்பீங்கன்னா இடையில eBay அமேசானில் சார்ஜும் எடுப்பானது. ஓகே, அதுக்குள்ளே மிச்சம் முடிச்சு உங்களுக்கு லாபம் சொல்லி $1 லாபம் வந்தாலும் அது நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு வர்த்தாங்கிறது மூலம் பாருங்கள். ஸோ இதை பற்றி மத்தாக்கள் என்ன நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் நீங்கள் வேறு நான் செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா இது வர்த்தான ஒரு பிஸ்னஸ் மாடலாக இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ட்ராப் ஷிப்பிங்கை நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து ப்ரைவேட்டாக உங்களோட வெப்சைட்டில் போட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி செல் பண்ணக்குள்ளே அதில் நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் அப்படி செய்யக்குள்ளே நீங்கள் கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட வெப்சைட் டூல்ஸ் அடுத்தது நீங்கள் மார்க்கெட்டிங் அது இது எல்லாத்துக்குமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி மத்தாக்கள் நினைங்க நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் செய்வீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கிரிப்டோ கரன்சி மூலம் அப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட HPU கன்சல்டன்சி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. பை.